அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, பட் உங்களுடைய லக்னம் கும்பமாக இருந்தால் இந்த பலனை பாருங்கள். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இங்கே உங்கள் டயத்தை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக நம்ம பலனுக்குள்ளே போவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கும். அல்லையும் பிப்ரவரி 23 அப்புறம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு வந்துடுவார். அத்தனை கிரகங்களும் உங்கள் லக்னத்தில் இருக்கிறது உங்களே அறியாத ஒரு நம்பிக்கை. எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு செயல்படுறது, கடைசி வரைக்கும் போராடி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் நீங்கும். ஒரு தெளிந்த முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகளை இந்த மாதம் எடுப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த லக்ன பலன், ராசி பலன் பார்க்குறதே இந்த மாதம் கிரகங்களாக நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது தான். நன்மைன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகுங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு. 5ஆம் இடம் அப்படின்னாலே இறை வழிபாடுன்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்துக்குவீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்திருக்கும். அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க, அதாவது குழந்தைய எதிர்பார்த்துருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு, ஏதோ ஒரு வரவு, மருமகளோ பேரனோ பேத்தியோ, இப்படி ஒரு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிறைய வருமானம், நிறைய செலவுகள், அதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருந்தது, அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதற்கான அளவுகளும் அதிகமாக இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நோயுடைய தன்மை குறையும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு குறையும். மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். நோய் மட்டுமல்ல, பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரோடலாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் பார்ட்னரும் நீங்களாக லாபத்தை அடைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கை கொடுக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரும். அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட், வீசா வராமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மை. இதெல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயங்கள். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்த
நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு இருக்குது. உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்கள் சர்வீஸில் அந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குமான்னா இல்லை. பெருசாக ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்கறது சிறப்பாக இல்லை. எவ்வளோக்கு எவ்வளவு கரியரில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறீங்களோ, எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைவு. சப்பார்டினேட்டும் பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக உங்களுக்கு வேலையில் ஒரு அனுசரணையாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. ஆக எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, வேலையில் மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் கரியரில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வேலையில் உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பணம் பொருள் களவு போகிற மாதிரியான ஒரு தோற்றம் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. பெருசாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கேசினோவாக இருக்கட்டும், அதாவது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே இன்வால்மெண்ட்டோடு இருங்க. ஆனால் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே டெம்ப்டேஷன் தான், நம்முடைய உணர்வுகளை தூண்டுது. விட்டதை பிடிக்கிற மாதிரி ஒரு கிரக நிலைகள் இருக்கபடியே பெனிஃபிட்டாக பார்த்தா லாபகரமாக இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா பிப்ரவரி 23க்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாம் காட்டிலும் எல்லாத்தையும் முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். வெளியில் வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.